இந்த நாளிலும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாரத்தில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்துவாராக. இன்றைக்கு அநேகர் நம்மையும் சேர்த்து எதுக்காக வாழுகிறோம் என்ற ஒரு நோக்கமே இல்லாமல் அநேகம் பேர் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நம்ம படிக்கிறோம், நம்ம வேலை பார்க்குறோம், தொழில் செய்கிறோம், ஒவ்வொரு இடங்களுக்கு போகிறோம். ஆனால் எதுக்காக எல்லாத்தையும் செய்கிறோம், எதுக்காக நம்ம படிக்கிறோம், எதுக்காக வேலை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் வேதத்தில் ஒரு நோக்கம் இங்கே கொடுக்கப்படுகிறது. நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 3வது அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். இங்கே இந்த வசனத்தில் பார்க்கும்போது 2 முக்கியமான காரியம். ஒன்று, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும். இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம்? அதனுடைய அல்டிமேட் கோல் என்ன? நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு வேலை பார்க்குறோம்? அது மூலமாக சம்பளம் வரும், அதனால நம்ம சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு தொழில் செய்கிறோம்? அது மூலமாக நமக்கு வருமானம் வரும், அதனால நம்ம சந்தோஷமாக இருக்கணும். இப்படி எல்லாமே நம்ம செய்கிறது எதுக்காகன்னா சந்தோஷத்துக்காக தான் செய்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும். நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? படிக்கிறது சந்தோஷத்திற்காக. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வேலை செய்கிறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? தொழில் செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், வருமானத்துக்காக பல முயற்சிகள் எடுக்கிறோம். ஆனால் அந்த சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வியை நம்மை பார்த்து கேட்க வேண்டும். அப்போ இந்த மகிழ்ச்சி இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம்? என்ன படித்து, என்ன வேலை செஞ்சு, என்ன தொழில் செஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நம்ம கேட்கணும், இயேசுப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற 2 முக்கியமான நோக்கம். ஒன்று, மகிழ்ச்சியாக இருக்கணும். 2வது, நன்மை செய்யணும். இது 2ஐயும் என் வாழ்க்கையில் தாங்கப்பா. நம்ம உலகத்தில் வாழ்ந்து, நமக்காகவே வாழ்ந்து, யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாமல், யாருக்கும் எந்த சப்போர்ட்டும் பண்ணாமல், யாருக்கும் எந்த உதவியும் செய்யாமல் வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்போ இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஆண்டவரத்தில் சொல்ல வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் இந்த நாட்களில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு கிருபை தாங்க, அதோடு கூட சேர்ந்து நாங்கள் எல்லோருக்கும் நன்மை செய்வதற்கும் நீங்கள் கிருபை தாங்க ஆண்டவரத்தில் கேட்போம். அப்படியே நம்ம வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு நாங்கள் வாசித்த வசனத்தின்படி மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுதான் மனுஷனுக்கு மிகப்பெரிய காரியம் என்று நாங்கள் வாசித்தோம். இதே போல நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், படித்து கொண்டிருந்தாலும், வேலை செய்து கொண்டிருந்தாலும், தொழில் செய்து கொண்டிருந்தாலும், எல்லாவற்றிலும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்க, அதோடு கூட சேர்ந்து எல்லோருக்கும் நன்மையை செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. அப்படி எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும். இந்த வசனத்தின்படி எங்களை நடத்தும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.